சாம்சங்லேருந்து கேலக்ஸி F62 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேக் சைடில் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ்டிக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மற்றும் பிளாஸ்டிக்கோட ஒரு மிக்ஸ் காம்பினேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிரேடிங் பேட்டர்னோட வருது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. இந்த டிஸ்பிளேலேருந்து 420 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேல கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்னாக்ஸோட 9825 அப்படிங்கிற 7 நானோமீட்டர் ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.7 GHz வரையும் போகும். மேலும் வந்து மாலியோட G76 MP12 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே விளையாடும். ஹெவியான கேம்ஸ் கூட இதில் ஈஸியாக விளையாட முடியும். ஒரு நல்ல ஹை அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். மேலும் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 2.1 ஸ்டோரேஜ் இருக்குது. மைக்ரோஎஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து Android 11 OSல வந்து 1UI 3.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா F2.2 அபர்ச்சரில் கொடுக்குறாங்க. அதே பேக் சைடில் 4 கேமரா இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா F1.8 அபர்ச்சரில் வருது. இது சோனியோட IMX682 சென்சர் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 123 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். F2.2 அபர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. F2.2 அபர்ச்சரில் வருது. நாலாவது கேமரா வந்து ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. F2.4 அபர்ச்சரில் வருது. மேலும் வந்து இந்த ஃபோனில் அடிஷனலாக சாம்சங்கோட பே சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் நாக்ஸ் சப்போர்ட் இருக்குது செக்யூரிட்டிக்காக. அது போக வந்து செக்யூர் ஃபோல்டருக்கான சப்போர்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. மேலும் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு பெரிய 7000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ 25 வாட் ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் NFC மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்ஸும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் 218 கிராம் வருது. சாம்சங்கோட கேலக்ஸி F62 கலர்ஸை பொறுத்தவரையும் லேசர் கிரீன், லேசர் ப்ளூ மற்றும் லேசர் கிரே அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்கி. இதோட விலையை பொறுத்தவரையும் 23,999 அப்படிங்கிற விலையில் ஆரம்பமாகுது. 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜுக்கு. அது வந்து 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட விலையை பொறுத்தவரையும் 25,999 சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் ஒரு நல்ல ஒரு ப்ராசர் வருது. பேக் சைடில் கேமராஸும் சரி, ஃப்ரண்ட் சைடில் கேமராஸும் சரி நல்லாவே இருக்குது. குறிப்பாக பேட்டரி வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இந்த 25 வாட்டுக்கு பதிலாக கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இந்த ஃபோனில் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹை அண்ட் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி F62 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து பார்த்தாங்க. நான் அருண் டெக் இந்த முக்காக மற்றொரு செய்தி வரை நன்றி, வணக்கம்.